10th standard CBSE Maths chapter 1 real numbers exercise 1.1 third sum அதில் செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம் 17 23 அண்டு 29 இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணணும் இதுதான் நம்மளுக்கான கொஷின் சரிங்களா இப்போ ஃப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 3 5 7 11 13 17 19 அண்டு எக்ஸட்ரா சரிங்களா இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டர் யூஸ் பண்ணி வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவோம் 17க்கு நம்ம ஃபைன் பண்ணுவோம் 17th டேபிளால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் ஒன் டைம் வரும் நெக்ஸ்ட்டு 23 எடுத்துக்கலாம் 23 எந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லையும் டிவைட் பண்ண முடியாது ஸோ 23ஆல் மட்டுமே தான் பண்ண முடியும் அதுவும் ஒன் டைம் தான் வரும் நெக்ஸ்ட் 29 எடுத்துக்கலாம் ஸோ 29க்கும் எதுவும் பண்ண முடியாது அப்போ 29th டேபிள் தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒன் டைம் வரும் இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ட்டு 1ன்னு சொல்லிடலாம் 23க்கு 23 இன்ட்டு 1 29க்கு 29 இன்ட்டு 1 சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஹச்சிசிஎஃப் வேணும் ஹச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணும் இல்லையா ஸோ அதை எப்படி எழுதலாம்னா எல்லாத்துலேயுமே காமனாக அதாவது 17 23 29 இந்த 3 நம்பர்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ 1 அதனால் ஹச்சிசிஎஃப் வேல்யூ 1 சரிங்களா எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இதில் ஹையஸ்ட் 1 இன்ட்டு 17 இன்ட்டு 23 இன்ட்டு 29 ஸோ இது மூணையும் ப்ராடக்ட் பண்ணி நம்ம எழுதணும் ஸோ 17 இன்ட்டு 23 என்ன வரும் நம்மளுக்கு 3 7 21 2 3 1 is 3 5 நெக்ஸ்ட்டு 14 1 2 3 1 9 3 சரிங்களா நெக்ஸ்ட்டு 29ஆல் மல்டிபிள் பண்ணணும் 9 9 9 81 8 9 3 27 27 34 35 வரும் நெக்ஸ்ட்டு 2 9 2 18 1 9 2 3 6 7 9 3 13க்கு 1 இது 1 ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தோன்னா 11339 இதுதான் எல்சிஎம்மோட வேல்யூ ஹச்சிசிஎஃப்க்கு 1 வந்திருக்கு தட்ஸ்